வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் முதல் நாள், செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரம் காலை 11:30 வரை, அதன்பின் உத்திரம், திதி தேய்பிறை, சதுர்தசி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை 5:54 வரை, அதன்பின் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் அமாவாசை. அதில் மாலைய அமாவாசை அப்படிம்பாங்க. நாம் இருப்பது இப்போ மாலைய பட்சம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய 15 நாளையும் மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முக்கியமான அமாவாசை நாளைய தினம் மாலைய அமாவாசை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 5:54 அளவில் சிம்ம ராசியில் இருந்து சந்திர பகவான் கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இந்த மாலைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது, புரட்டாசி மாதத்தை. அதில் மாலைய பட்சம். அதில் இன்றைய தினம், இன்றைக்கி 1/10/2024 செவ்வாய்க்கிழமை. இது அமாவாசைக்கு நாள். இதை அதசஸ்திர மாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலைய பட்சத்தில் ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதில் இன்றைக்கி என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாராவது மிஸ்ட்ரியான முறையில் இறந்துருந்தால், ஆயுதங்களால் இறந்துருந்தால், தற்கொலை செய்திருந்தால், தூக்கிட்டு விஷம் குடித்து கிணத்துல விழுந்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் இறந்துருந்தா, ஆயுதங்களால் இறந்திருந்தா, ஆயுதம் வெட்டி குத்தி கொலை செய்யப்பட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் துர்மரணங்கள் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மாலயம். இந்த 15 நாளும் வித்தியாசமாக இருக்கும். கன்னியாக இறந்தவங்க, குழந்தையில் இறந்து போனவங்க, சன்னியாசியாக இறந்து போனவங்க, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உண்டு. இதில் மகாபரணின்னு ஒன்று உண்டு, மத்தியாஷ்டமின்னு ஒன்று உண்டு. இதை நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு தான் வரோம். இதில் காருண்ய பித்திருக்களுக்குன்னு ஒரு விஷயம் உண்டு. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்தால் கூட, நம்மளுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு குடும்பத்துக்கு இல்லாத நபர்களாக இருந்து அவர்கள் மேலே நமக்கு ஏதோ ஒரு அன்பு பற்று இருந்ததுன்னா அவர்களுக்கு கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த 15 நாளில் உண்டு. அதில் இன்றைக்கி கொடுக்கலாம், அது உண்டு. காருண்ய பித்ருக்கள் தர்ப்பணம்னு உண்டு. நம்மளுடைய வாத்தியாராக இருக்கலாம், நம்மளுடைய குருமார்களாக இருக்கலாம், எவ்வாறாக வேணாலும் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நாள் என்று நாளைய தினம் அமாவாசை. அமாவாசை தினத்திலும் இதெல்லாம் செய்யலாம். அனைவரும் செய்தீர்கள் என்றால் நம்மளது வாழ்க்கை வளமாக இருக்கும். முன்னோர்கள் ஆசி தான் முக்கியம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். தந்தை இருப்பவர்கள் இதை செய்யவே கூடாது. அதனால் அது மட்டும்தான் இதற்கு விதிமுறை. இனி இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான். இன்றைக்கி சந்திர பகவான் மாலை 6 மணி அளவில் போய் கன்னி ராசியில், அங்கே ஏற்கனவே 3 கிரகங்கள் இருக்குது, அதோட சந்திர பகவானும் இணைய போகிறார்.
சந்திர பகவான், ஏன்னா இந்த மாதம் நம்ம பலன் என்ன சொன்னோம், கேதுவோட சூரியன் சேரும்போது அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொன்னோம். மாலை நேரத்தில் சந்திரனும் அங்கே போய் இணைகிறார். நாளைய தினம் அமாவாசை. இப்படி இந்த சூரியனும் சந்திரனும் எங்கே இணைந்தாலும் அங்கே அமாவாசை வரும். ஆனால் கேது இருப்பதால் அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். நாளைய தினம்லாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மூலையில் கிரகணம் தெரிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் இன்றைக்கி மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதற்கு பிறகு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 2.5 நாட்களுக்கு இருந்தாலும் குருவின் பார்வையில் இந்த கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நலமாக வளமாக இருப்பீர்கள். இருந்தாலும் முன்னோர்கள் தெய்வ பக்தி அவசியம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை. இப்போது ப்ரமோஷனுக்கான நேரம். கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சில முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க சில பேர் ப்ரமோஷனுக்காக. அந்த மாதிரியான முயற்சிகளை இப்போ எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். ட்வின்ஸ் பிறக்கும். அதனால் நேரம் நல்லா இருக்குது. மன வாழ்க்கை அருமையாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். மாலை நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம். கொஞ்சம் டென்ஷன்ஸும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா பகல் பொழுதில் இல்லை மாலை நேரத்திற்கு முன்னாடி காலை நேரத்திலேயே செய்வது சிறப்பு. மாலை நேரத்திற்கு பிறகு சில டென்ஷன்ஸ் வரலாம். கொஞ்சம் உங்களுடைய வண்டிகளில் ஏதாவது பழுது ஏற்படலாம். அதனால் வெளியெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வருவது சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. இன்றைக்கி மாலை 6 மணி அளவில் 3ஆம் இடம் போய் அங்கே கேதுவோடு இணைய போகிறார். கேதுவோட சூரியனும் இணைந்து அங்கே சந்திரனும் இணைந்து அது ஒரு கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் மாலை நேரத்துக்கு பிறகு நாளை அமாவாசை. இதெல்லாம் அவ்வளோ விசேஷமான பலன் அல்ல கடகராசிக்காரர்களுக்கு. இருந்தபோதும் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதால் ஓரளவுக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதுவும் யார் தப்பித்து கொள்வார்கள் என்றால், பிறந்த கால ஜாதகம் வலுவாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன்ஸான சூழ்நிலையில் தான் அடுத்து 2 நாட்களுக்கு இருக்கும். இன்றைக்கி மாலை 6 மணியில் ஆரம்பித்து நல்லா கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள். இனி 2.5 நாட்களுக்கு இன்று ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் 6 மணிக்கு முன்னாடி செய்து முடிக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரபகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி மாலை 6 மணி அளவில் சந்திரன் 2ஆம் இடம் சென்று அங்கே சூரியன் புதன் கேதுவோடு இணைகிறார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். அதனால் வருமானம் வரும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரக்கூடிய 2.5 நாட்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கவனம் கவனம் கவனம். கிட்டத்தட்ட சந்திராசிரமத்துக்கு நிகரான ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அடுத்த 2.5 நாட்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றே செய்ய வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருந்து இன்றைக்கி மாலையில் 5 மணி 54 நிமிடம் அளவில் சற்றேறக்குறைய 6 மணி அளவில் உங்கள் ராசிக்குள்ளே வரார். ராசிக்குள் ஏற்கனவே கேது சந்திரன் இணைந்தாலே மனக்குழப்பம்தான். கேது சூரியன் கேது சந்திரன் சேர்ந்தால் அது கிரகண தோஷம். அதனால் உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் நாளைக்கு கிரகணம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது காட்டுது. அதனால் அது ஒரு மைண்ட் அளவில் ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தெரிந்த ஸ்லோகங்கள் மாலை நேரத்துக்கு பிறகு நாளைக்கு அமாவாசை. அதனால் தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எதையாவது உச்சரிக்கலாம். இந்த கிரகண நேரங்களில் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கிற நேரத்தில் நமக்கு குருமார்கள் உபதேசித்த சில ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஜபிக்கலாம். அதுக்கு பவர் ஜாஸ்தி. டபுள் டைம் ஒரு வாட்டி ஜபிச்சிங்கன்னா, நான் டபுள் டைம்னு கூட சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். 100 வாட்டி நான் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதனால தான் ஜபங்கள் ஜபிக்கணும்பாங்க. முன்னோர்கள் தர்ப்பணம் அந்த நேரத்தில் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிரகண நேரங்கள்லாம் அது ரொம்ப சிறப்பு. முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். அது தந்தை இல்லாதவர்கள் தான் செய்யணும். தந்தை இருப்பவர்கள் நாம ஜபங்களை ஜபிக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் ராசி அதிபதி ராசிக்குள் 12ஆம் இடத்தில் கூட்டு கிரகங்களாக 4 கிரகங்கள் இன்றைக்கி மாலையில் சேரப்போகிறாங்க.
அது அவ்வளோ விசேஷமான நற்பலன் இல்லை. அடுத்து வரக்கூடிய இன்று மாலையிலிருந்து 2 நாட்களுக்கு இந்த இணைவு வந்து 4ஆம் தேதி தான் மாறுது. அதிகாலையில் மாறுது. அப்போ 2 மற்றும் 3 முழுமையாக நேரம் சரியாக இல்லை. செலவுகள் ஏற்படலாம், மனத்தில் ஏதாவது ஐயம் ஏற்படலாம், டென்ஷன்ஸ் ஏற்படலாம். அதனால் அதற்கு முன்னாகவே இன்றே நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்து அதை முடிச்சிடணும். கொஞ்சம் ஏதாவது ஒர்க்கு வந்துச்சுன்னா அதை தள்ளி போடணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம விதியை மதியால் வெல்லலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இன்றைக்கி மாலை நேரத்தில் இருந்து காலையிலலாம் நேரம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் செலவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், 10 குடைவன் 11ஆம் இடத்துல, 9 குடைவன் 10ஆம் இடத்துல, 10 குடைவன் 11ஆம் இடத்துல, 11 குடைவன் 11ஆம் இடத்துலேயே உச்சம். 12ஆம் இடத்துல 12 குடைய கிரகம் ஆட்சி. இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு நல்லா இருக்குது. கிரக அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்பு சரியில்லாமல் நிலைமையில் காட்டுது. ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் பெட்டர். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த இணைவு கொஞ்சம் சுமாரான இணைவாக இருந்தாலும் 10 11ஆம் இடத்துல வர்றதுனால பிரச்சனைகள் சற்று குறையும். இது அடுத்து வரக்கூடிய 2.5 நாட்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் இருக்கும். இன்றைக்கி மாலை நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் டென்ஷன்ஸும் இருக்கும். இருந்தாலும் அது நல்ல நாளாக கருதப்படுகிறது. சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி 8 குடைய கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் வந்து இப்போ சிம்ம ராசியில் இருக்கார். சிம்ம ராசிக்கு சொந்தக்காரர் சூரியன் 10ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கார். இன்றைக்கி மாலை 6 மணி அளவில் 5:54 அளவில் சந்திர பகவானும் போய் கேதுவோடு இணைகிறார். இந்த மாதிரி இணையும் போது மனக்குழப்பம் ஏற்படும். தேவையில்லாத டென்ஷன்ஸ் வந்து சேரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணியில் இருந்து இது வந்து அதிகாலை 4ஆம் தேதி 2, 3 2 நாட்களுமே சுமாரான பலன்தான், மத்தியம பலன்தான். கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப மத்தியம பலன் அப்படிங்கிறது தெரியுது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிரகணம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நாள் தெரியுது, காட்டுது. அமாவாசை அப்படின்னா கூட இது வந்து முன்னோர்கள் வழிபாடுக்காக ஒதுக்கப்பட்ட தினங்கள். இந்த மாலைய மாதத்தில் மாலைய பட்சம், மாலைய அமாவாசை. அதனால் நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைக்கலாம், அவர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கலாம். தந்தை இல்லாதவர்கள், மற்றவர்கள் நாம ஜபம், உங்களுக்கு தெரிந்த ராமநாமத்தை சொல்லலாம், நமச்சிவாயன்னு சொல்லலாம். தெரிந்த நாம ஜபத்தை, ஸ்லோகங்களை சொல்வது சிறப்பு. மத்தியம பலனுக்குரிய நாள் இன்று மாலை 6 மணியில் இருந்து 4ஆம் தேதி அதிகாலை வரைக்கும். இன்றைக்கி பகல் பொழுது சற்று சுமாராக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 நாட்களுமே சுமாராக தான் இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஆனால் சந்திரன் 9ஆம் இடம் போனாலும் அங்கே கேதுவோடு இணைகிறார். மோரலஸ் இந்த சந்திராஷ்டமத்துக்கு நிகரான பலன் தான் அடுத்து வரக்கூடிய 2.5 நாட்களுக்குமே. ஏன்னா 6 மணிக்கு மேலே சந்திரன் மாறி கேதுவோடு இணைஞ்சிட்றாரு. கேதுவோடு இணைந்தாலும் அது அதே மாதிரியான ஒரு பலன் தான். அதனால் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இன்று மாலை 6 மணி அளவில் சந்திரன் 8ஆம் இடம் சென்று அங்கே கேதுவோடு இணைகிறார். அது ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். சந்திராஷ்டமம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். நம்ம 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரக இணைவு சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப மோசமாக இருக்க போகிறது கன்னி ராசி, கும்பராசி. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும். அதில் கும்பராசி ரொம்ப மோசமாக இருக்குது. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இன்று பகல் பொழுதிலே முடிச்சிடணும். மாலை நேரத்திற்கு பிறகு நேரம் சரியில்லை. இது வந்து முன்னோர்களுக்காக வழிபாடுக்காக ஒதுக்கப்பட்ட 15 நாட்கள். மாலைய பட்சம்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்கள் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வணங்குவது சிறப்பு. நாளைக்கு அமாவாசை, மாலை அமாவாசை. தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த கடமை பொறுப்பு உண்டு. ஏனையவர்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தின் நாம ஜபங்களை ஜபிப்பது சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு விதத்தில் நன்மை தான். நல்ல வழக்கு, வியாஜியங்கள், கோர்ட்டு கேஸ்லாம் வெற்றி உண்டு. ஆனால் இன்று மாலை 5:54 அளவில் சற்றேறக்குறைய 6 மணி அளவில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அங்கே கேதுவோடு இணைகிறார். இது வந்து அமாவாசை நாளைக்கு. ஆனால் அதோடைய தாக்கம் இன்றைக்கே இருக்கும். சாயங்காலத்துலேருந்து அடுத்து 2.5 நாட்கள்
அதிகாலை 4 மணி, அதாவது 4 மணி 4ஆம் தேதி 4 மணி அதிகாலை அது வரைக்கும் இந்த கிரக இணைவு இருக்குது. அப்போ 2, 3, 2 நாட்களுமே கொஞ்சம் கடுமையான பலன்களாக தான் இருக்கும். ஏறக்குறைய சந்திராஷ்டமத்துக்கு நிகரான பவர் உண்டு. கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திராஷ்டமம் வரும் உங்களுக்கு. அதனால் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா அதை இன்றைக்கே செய்கிறது சிறப்பு. இருந்தபோதும் எச்சரிக்கையாக ஒரு 4 நாட்களுக்கு நீங்கள் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் நிலைமை. மீன ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு.